Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகள் யாரிடமிருந்து எவ்வளவு நிதி பெற்றன என்ற விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்த நிலையில் ஃபியூச்சர் கேமிங் என்ற நிறுவனம் அதிகப்படியான நிதி கொடுத்திருப்பதாக வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், எந்தெந்த கட்சிகள் அதிகப்படியான நிதியை பெற்றிருக்கின்றன, எந்த நிறுவனம் அதிகப்படியான நிதியை செலுத்தியிருக்கிறது? சக்தி, அதாவது சற்று நேரம் முன்பாக தான் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி கூடுதல் விவரங்களுடன் வந்து இந்த எஸ்பிஐ வந்துட்டு தனது அந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அந்த அறிவிப்புகளை வந்து பதிவேற்றம் செய்திருந்தது. அதன்படி தற்போது கூடுதல் விவரங்களை வந்து இசி வந்து வெளியிட்டிருக்கின்றது. அதனுடைய அந்த தரவின்படி பார்த்தோம் என்றால் பல்வேறு நிறுவனங்கள் வந்து எந்தெந்த நிறுவனங்கள் வந்து எந்தெந்த கட்சிக்கு நன்கொடைகள் எவ்வளவு வழங்கியிருக்கிறது என்பது தொடர்பாக விவரங்கள் வந்து முழுமையாக தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதன்படி திமுக கட்சி என்று பார்த்தால் ஒரு தேர்தல் பத்திரம் மூலம் 656.5 கோடி ரூபாய் வந்து பெற்றிருக்கிறது ஒரு நிறுவனத்துடன். அதே போல எந்த நிறுவனம் என்பதை வந்து அதில் மென்ஷன் செய்யவில்லை. இருப்பினும் இதில் வந்து இந்த ஒரு தொகையில வந்து 509 கோடி ரூபாய் வந்து லாட்டரி கிங் சாண்டேஜ் மார்டின்ஸ் ஃபியூச்சர் கேமிங் என்ற ஒரு நிறுவனத்திடமிருந்து திமுக கட்சி இந்த தொகையை பெற்றிருக்கின்றது. 509 கோடி ரூபாய் உட்பட மொத்தமாக 665.5 கோடி ரூபாய் திமுக கட்சி இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக இந்த நன்கொடையை வந்து பெற்றிருக்கின்றதாக தற்போது தேர்தல் ஆணையம் கூறியிருக்கின்றார்கள். அதே போல பல்வேறு கட்சிகளும் வந்து பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து இந்த நன்கொடையை வந்து பெற்றிருக்கின்றார்கள். அதே போல பாஜகவை எடுத்துக்கொண்டால் இந்த தேர்தல் அந்த நன்கொடையாக வந்துட்டு சுமார் 6,986.5 கோடி ரூபாய் வந்துட்டு தங்கள் நன்கொடையாக பெற்றிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தொகை வந்து 2019, 2020 இந்த ஆண்டுகள்ல பாஜகவுக்கு பல நிறுவனங்களிடமிருந்து இந்த தொகையானது நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. காங்கிரஸை பொறுத்தவரை 1134.35 கோடி ரூபாய் வந்து இந்த நன்கொடையானது பெற்றிருக்கின்றது. மட்டுமல்லாமல் பல நிறுவனங்கள் இடமிருந்தும் இந்த நன்கொடைகள் வந்து காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கின்றதாகவும் அதே போல பாஜக கட்சியும் வந்து பெற்றிருப்பதாக இந்த தரவின்படி கூறப்பட்டிருக்கின்றது. அதே போல பல கட்சிகள் ஏற்கனவே முந்தைய ஒரு அந்த தேர்தல் ஆணையத்திடமிருந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு தரவுகளிலும் வந்து பல கோடி ரூபாய் வந்து அனைத்து கட்சிகளுமே வந்து பெற்றிருப்பதன் அந்த தரவுகளை நாம் முன்னதாக பார்த்திருந்தோம். தற்போது கூடுதலாக அந்த விவரங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த அறிவுறுத்தலின்படி அந்த உத்தரவின்படி தற்போது அந்த வங்கியானது அந்த கூடுதல் நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் எத்தனை கோடி ரூபாய் வந்து நன்கொடையாக வழங்கியிருக்கிறது என்பதை வந்து விலாவரியாக அவர்கள் வந்து பதிவேற்றம் செய்திருக்கின்றார்கள். அதனுடைய அந்த தரவுகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சக்தி. ராஜீவ், இந்த ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் குறித்த பின்னணி என்ன? வேறு எந்தெந்த கட்சிகளுக்கு நிதி அளித்திருக்கிறது? கண்டிப்பாக நம்ம பார்த்திருந்தோம் பல முக்கிய நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் பல நிறுவனங்களும் வந்துட்டு கட்சிகளுக்கு நன்கொடையாக நிதிகளை வந்து வழங்கியிருக்கின்றார்கள். இந்த விவரங்களை நாம் அந்த கடந்த முறை அந்த நேற்று நடைபெற்ற அந்த விசாரணையின் பொழுது அவர்கள் சமர்ப்பித்திருந்த அந்த அறிக்கையின் போது கூட நாம் பார்த்திருந்தோம். இந்த அதிகபட்சமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அதிக அளவிலான அந்த பணங்கள் வந்து நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனை கருத்தில் கொண்டு பல எதிர்கட்சிகளாகட்டும் பல எதிர்கட்சிகளும் தொடர்ந்து அவர்கள் வந்து குற்றச்சாட்டி வரக்கூடிய நிலையை இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய அளவிலான ஒரு நிறுவனம் கூட அதிக அளவில் ஒரு பிரபலமாக இல்லாத ஒரு நிலையில எப்படி அவர்கள் வந்து எத்தனை கோடி ரூபாய் வந்து நன்கொடையாக வழங்குவார்கள் போன்ற பல்வேறு கேள்விகளை வந்து பல கட்சிகளும் வந்து எழுப்பியிருந்தார்கள். எதுவாக இருந்தாலும் பல கட்சிகள் பாஜக தவிர்த்து மற்ற கட்சிகள் திமுக உட்பட பல கட்சிகள் வந்து குறைந்த அளவிலான அந்த நன்கொடைகள் மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய நிலையில பல நிறுவனங்கள் மூலமாக அதிகப்படியான அந்த நன்கொடைகள் வந்து பாஜக அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது எந்தெந்த நிறுவனங்கள் அதே போல மற்ற கட்சிகளுக்கு திமுக உட்பட மற்ற கட்சிகளுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு அந்த தொகை வந்து வழங்கியிருக்கின்றார்கள் போன்ற முழு விவரங்களும் வந்து தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. சக்தி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.